டிசம்பர் 21 புனிதர் மத்தேயு திருநாள். 12 சீஷர்களில் மத்தேயு ஒருவர். மத்தேயு சுவிசேஷத்தின் ஆசிரியர். மத்தேயு சுவிசேஷத்தை அராமிக் பாஷையில் எழுதினார். மத்தேயு என்றால் கடவுளின் பரிசு என்று அர்த்தம். தொழில் ஆயக்காரன். பாரம்பரியமாக யூத ஆயக்காரன் என்று அழைக்கப்படும் இவர்கள் ரோமானிய வரி ஒப்பந்தக்காரர்களால் வரி வசூலிக்க அமர்த்தப்பட்ட உள்ளூர் ஆட்கள். அவர்கள் ரோமர்களுக்காக பணிபுரிந்ததாலும் அடிக்கடி நியாயமற்ற வரிகளை கோருவதாலும் வரி வசூலிப்பவர்கள் கெட்ட பெயரை பெற்றனர் மற்றும் பொதுவாக வெறுக்கப்பட்டு துரோகிகளாக கருதப்பட்டனர். சொந்த ஊர் கலிலேயா நாட்டில் உள்ள கப்பர்நகூம். மத்தேயு 9:9-12, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் மத்தேயு வரி வசூலிப்பவராக குறிப்பிடப்பட்டுள்ளார். அவர் கப்பர்நகூமில் சுங்கத்துறையில் அமர்ந்திருந்தபோது இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டார். அவரது பின்னணியம் அடையாளம் காணாமல் மார்க்கு 3:16-19, லூக்கா 6:12-16 மற்றும் அப்போஸ்தலர் 1:13 வசனங்களில் 12 பேரில் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளார். ஊழியம் மத்தேயு 9:9 அதற்கு இணையான பத்திகளில் மார்க்கு 2:14 மற்றும் லூக்கா 5:27 ஆகிய இரண்டும் அல்பேயுவின் மகனான வரி வசூலிப்பவர் லேவியை இயேசு அழைத்ததை விவரிக்கின்றன. ஆனால் மார்க்கு மற்றும் லூக்கா இந்த லேவியை 12 சீஷர்களில் ஒருவனான மத்தேயுடன் ஒப்பிடவில்லை. மத்தேயுவின் மிகவும் பிரபலமான செயல்கள். வெறுக்கப்பட்ட வரி வசூலிப்பவராக அவர் செய்த தொழில். அழைக்கப்பட்ட உடனேயே இயேசுவை பின்தொடர்வது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இயேசுவை அறிவிக்கும் மத்தேயு என்ற சுவிசேஷத்தை எழுதியது. இயேசுவானவருடைய போதனைகளை 5 பெரும் தொகுப்புகளாக மத்தேயு கொடுத்துள்ளார் என்று சொன்னால் மிகையாகாது. 1. இயேசுவானவருடைய மலை பிரசங்கம். மத்தேயு 5-7 அதிகாரங்கள். 2. சீஷர்களுக்கு அதிகாரங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம். 3. பரலோக ராஜ்யத்தை பற்றி உவமைகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம். 4. சீஷத்துவம். மத்தேயு 18ஆம் அதிகாரம். 5. உலகத்தின் முடிவும் 2ஆம் வருகையும். மத்தேயு 24 மற்றும் 25ஆம் அதிகாரங்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் எருசலேமில் உள்ள ஒரு மேல் வீட்டு அறைக்கு சென்றார்கள். அப்போஸ்தலர் 1:10-14. சீஷர்கள் எருசலேமிலும் அதை சுற்றியும் தங்கி இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மேசியா என்று அறிவித்தபோது மத்தேயு சீஷர்களோடு கூட இருந்தார். அவர் தனது நேரத்தை பெரும்பாலும் பாலஸ்தீனத்தில் செலவிட்டார். அங்கு அவர் புதிய சபைகளை வளர்க்கவும் கிறிஸ்துவின் போதனைகளை பரப்பவும் உதவினார். மற்ற நாடுகளுக்கு செல்வதற்கு முன் யூதேயாவில் உள்ள யூத சமூகத்திற்கு மத்தேயு நற்செய்தியை அறிவித்தார். திருச்சபை வரலாற்றின்படி மத்தேயு எத்தியோப்பியாவில் பிரசங்கிக்கும் போது எத்தியோப்பியாவின் மன்னர் எகிப்பசின் திருமணம் ஆகாத மகளான எபிஜீனியா மதம் மாறினதினால் பின்னர் அவளை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். எகிப்பசுக்கு பிறகு ஹிர்டகஸ் மன்னன் பதவியேற்ற போது எபிஜீனியா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த முடியுமா என்று அப்போஸ்தலர் மத்தேயுவிடம் கேட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தேயு மன்னன் ஹிர்டஸை ஆராதனைக்கு அழைத்து பெண் கன்னியாஸ்திரியாக இருந்த எபிஜீனியா கிறிஸ்துவின் மணமகள் என்பதால் ஹிர்டகஸ் மன்னரை கண்டித்தார். இதனால் கோபமடைந்த மன்னன் தனது மெய்க்காவலருக்கு உத்தரவிட்டார். பலிபீடத்தில் நின்றிருந்த மத்தேயுவை கொன்றனர். மத்தேயு எத்தியோப்பியாவில் இரத்த சாட்சியாக மரித்தார்.